பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களிடம் ஒரு கண்ணாடி குடுவையை வைத்துக்கொண்டு இதிலே நீங்கள் பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார். பெரிய கற்கள், சிறு கற்கள், மணல் மற்றும் தண்ணீர், இந்த எல்லா பொருட்களையும் இதில் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவராக கூப்பிட்டு அதை செய்து காண்பிக்க சொன்னார். ஒவ்வொருவரும் ட்ரை பண்ணாங்க. அது முடியாத காரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த குவளையில் அதை எல்லா பொருட்களையும் போட்டு நிரப்ப அவர்களால் கூடாது இருந்தது. எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த அவரே எடுத்து அதை செய்ய ஆரம்பித்தார். எப்படி என்றால், முதலாவது பெரிய கற்களை போட வேண்டும் என்று சொல்லி போட்டார். இதுதான் நீங்கள் பெரிய கற்கள், இதை போடுங்கள். சின்ன கற்களை போடுங்கள். பின்பு மணலை கொட்டுங்கள். பின்பு தண்ணீரை ஊற்றினீர்கள் என்று சொன்னால் இது நிரம்பிவிடும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து காண்பிக்கும் போது அந்த குவளையானது சரியான விதத்தில் அது நிரம்ப ஆரம்பித்தது. இதிலிருந்து அவர் என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமும் 24 மணி நேரம் ஒரு நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் சரியான முறையிலே நீங்கள் அதை பிளான் செய்து அதை நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாய் சொன்னார். பைபிளிலே கூட நம்ம வேத வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17ஆம் வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற நேரமானது விலையேற பெற்றதாக இருக்கிறது. நாம் நேற்று கடந்து போன நாளிலே நாம் திரும்ப போய் நாம் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியாது. அதே போல நாம் செலவழித்த நேரங்கள் ஒரு நாளும் திரும்ப வராது. நாம் செலவழித்த நொடிகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்றால், நாம் கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடித்து விட்டோம் என்றால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தமானது நிறைவேற்றப்பட முடியாமல் போய்விடும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலமானது ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆயுசு நாட்களும் ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்கிற ஒவ்வொரு காலமும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்டை போன்றது, அது ஒரு பரிசை போன்றது. அதை நாம் எப்படியாக செலவழிக்க போகிறோம்? ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒவ்வொன்றும் நம்மிடத்தில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய திட்டம் நம் மூலமாய் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் தான் யோசிக்க வேண்டும். இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற நேரத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சிறு வயதிலிருந்து இப்பொழுது எந்த வயதில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வயதை பாருங்கள். இத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவருக்காக செய்த காரியம் என்ன? தேவனுக்காக செய்திருக்கிற செயல்கள் என்ன காரியங்களை செய்திருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் அவருக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க? அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காக நீங்களும் நானும் கொடுத்திருக்கிற காரியத்தை அல்லாமல் வேற ஒரு காரியமும் நாம் மரித்த பிறகு ஒன்றும் நம்மோட கூட வரப்போவதில்லை. நம்ம செய்திருக்கிற செயல்கள், நாம் செய்திருக்கிற ஆண்டவருக்காக செய்திருக்கிற காரியம், நற்காரியங்கள் மாற்றமே நாம் நிலைத்து நிற்கும். அதனால் இந்த நாளில் யோசித்து பாருங்கள், தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you.